யாருடா நீ? ஏன் இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்குற என்று தன் தலையில் கை வைத்து அழ ஆரம்பித்தாள். இதற்கு சர்வாவிடம் எந்த பதிலும் இல்லை. பின் கண்ணீரை துடைத்தவள், உனக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாது. தாத்தா சொல்லிட்டா அதை மாத்தவே முடியாது. என் தலை எழுத்து இனி உன் கூட தான் ஆயிடுச்சு. கிளம்பி தொலை என்று சர்வாவை தன் காரில் கூட்டிச் சென்று அவன் வீட்டில் இறக்கிவிட்டவள், ரெடியா இரு, ஈவினிங் 5 o'clock நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறியவள் விருட்டென கிளம்பிச் சென்று விட்டாள். அப்போதும் சுற்றி நடப்பது புரியாமல் நின்றிருந்த சர்வா, நான் எப்படி அங்க போனேன், என்னதான் நடந்துச்சு நேத்து நைட்டு என்று தலையை பிடித்துக் கொண்டான். பிறகு, என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போச்சு என்று தன் மீது கோபப்பட்டு கொண்டவன் குற்ற உணர்ச்சியில் தவித்தான். சரியோ தப்போ, இனி இவ கூட தான் நம்ம லைஃப் என்று முடிவெடுத்தவன் பார்ட்டிக்கு கிளம்ப தயாரானான். சொன்னது போலவே ஈவினிங் 5 o'clock காரில் வந்து அவன் வீட்டு முன்னால் நின்றாள் வேதிகா. அவளது ஸ்கை ப்ளூ ரிச் காஸ்டியூமை பார்த்து மயங்கி போனான் சர்வா. என்ன அழகடா இந்த பொண்ணு, இவளுக்கு இனிமே நான் தான் புருஷனா? தன்னைத்தானே கிள்ளிக் கொண்டவன் தனது அப்பா கொடுத்த புலி முத்திரை கொண்ட மோதிரத்தை சுழற்றியபடி காரில் ஏற வந்தான். தயவு செஞ்சு அதை கழட்டி போடுறியா, பார்க்கவே கேவலமா இருக்கு என்று கூறினாள் வேதிகா. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.